பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களால கூட இந்த மாதிரி வீட்டெல்லாம் கட்ட முடியாது. வாவ், இன்ட்ரெஸ்டிங். வில்லேஜ்ல இவ்ளோ நாலேஜான பீப்புள்லாம் இருக்காங்களா என்ன? பேராண்டி, யாரி அந்த பிள்ளை? ஒன்னும் மட்டுப்படலையே. தாத்தா, இவங்க மேக்னா. பேக்கு மேக்னா தாத்தா, இவங்க பேரு மேக்னா. யாரு? உன் கூட படிச்ச பிள்ளையா? இல்ல தாத்தா, என் அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி. ஏய், உன் அண்ணன் கொழுந்தியான்னு சொல்லு. கொழுந்தியா? கட்டிக்கிட்ட பொண்ணோட அக்கா தங்கச்சியத எங்க ஊர்ல நாத்தனார் கொழுந்தியான்னு முறை வச்சுதான் சொல்லுவோம். ஹா, நைஸ். நான் ஏதோ கீரை கட்டுன்னு நினைச்சேன். உங்க ஊர்ல தான் சித்திக்கும் அத்தைக்கும் ஒரே முறைய வச்சு கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? மேக்னா, தாத்தா. ஹாய் தாத்தா, how are you? வணக்கம்மா. யோ, யார் அங்க? ஐயா, இங்க வா. சொல்லுங்க ஐயா. ஏன் பேராண்டி, இந்த புள்ள வர்றத முன்னமே சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி அனுப்பியிருக்கலாம்ல? தாத்தா, அது என்ன? தாத்தா, நான் வரது இவனுக்கே தெரியாது. சர்ப்ரைஸா வந்தேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டல சஞ்சய். சிம்பிட்டு இடம் இருக்கு, விலகி நிக்காம உரசிட்டு நிக்கிறா. வெக்கம் கெட்டவ. இவனோட வெக்கமே இல்லாம பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். புஷ்பா ஐயா, நம்ம ஊரு ருசியில கார சாரமா இவங்களுக்கு கறி விருந்த தயார் பண்ணுமா? சரிங்கய்யா. போ. தாத்தா, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு சரிப்பட்டு வருமா? இவங்க பிரெட் பன்னு சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேக்கரியில வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு வில்லேஜ் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். பாத்தியா வித்தியா? தாத்தா, உங்க போன் சரியா வேலை செய்யலன்னு சொன்னீங்க. வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஏன் போனா? நான் சொல்லலையே, நல்லா தானே இருக்கு. இல்ல தாத்தா, நீங்க சொன்னீங்க. ஆமா தாத்தா, ஆமா சொன்னீங்க. வாங்க தாத்தா, வாங்க, போனை பாத்துடலாம். வாங்க, என்ன ப்ராப்ளம்னு இப்ப பாத்துடலாம். எனக்கு பட்டு பேர் வச்சாவே பிடிக்காது. இவளுக்காக என் பேரையே மாத்திருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்கு. என்னையா, ஏன் போனு நல்லா தானே இருக்குது. தாத்தா, அம்மாவுக்கு வித்யாவையும் அவ ஃபேமிலியும் சுத்தமா பிடிக்காது. நான் இங்கதான் இருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ மேக்னா மூலமா நான் வித்யா கூட பேசுறது பழகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் தாத்தா. ஐயா, வித்யா நம்ம கூட தானே இருக்குது. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரியாது தாத்தா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். வித்யா பேரை வாணின்னு மாத்திருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா தாத்தா, மேக்னா இங்கிருந்து போற வரைக்கும் வித்யாவை நீங்களும் வாணின்னு தான் கூப்பிடணும். என்னையா நீ? வித்யாங்கிற பேரு என் உசுர்ல கலந்ததுயா. சந்தோஷத்துல சிரிப்புக்கு முன்னாடியும் துக்கத்துல கண்ணீருக்கு முன்னாடியும் முதல்ல என் வாயில வர்றது வித்யாங்கிற பேரு தயா. அந்த பேரை எப்படியா மாத்தி கூப்பிடுறது? ப்ளீஸ் தாத்தா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எனக்காக, ப்ளீஸ். சரியா, முயற்சி பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் தாத்தா. அம்மா, உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சுமா? வெரி நைஸ். நன்றிமா. அப்புறம் ராணி, ஆளுக்கு ஒரு பேரை வைப்பீங்களா? என் பேர் ஒண்ணு ராணி இல்ல, என் பேர் வாணி. அவங்க பேரு வாணி.
வாணி, டிராவல் பண்ணது ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி போட்டு என் ரூம்க்கு எடுத்துட்டு வரியா? ம் டவுன்ல பிறந்து வளர்ந்துட்டா இவனு பெரிய மகாராணியா? சொல்றதுல கொஞ்சமாவது அடக்க உடக்க இருக்கா? அறிவுங்கிறது சுத்தமா இல்ல. அப்படியே அவனை உரசிக்கிட்டு நிக்கிறா. அவதான் அப்படி நிக்கிறானா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இவனு வெக்கமே இல்லாம ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்கிறா. பட்டணத்துல பிறந்து வளர்ந்துட்டா அவங்கதான் பெரிய புத்திசாலியா? மத்தவங்கள முட்டாள்கிட்ட நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கு காஃபி வேணுமா? காஃபி? நான் என்ன இவளுக்கு ஊழியம் பண்ணவா வந்திருக்கேன்? இங்க தானே இருக்க போறா. நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். வித்யா, வித்யா, விருந்துக்கு என்னென்ன வாங்குறது? ஆமா, இவளுக்கு இங்க விருந்து ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. உன்னதான் கேக்குற வித்யா, என்ன வாங்குறது? 1 கிலோ பாம்பு, 2 கிலோ தவளை, 1/2 கிலோ பல்லி, 6 கிலோ எறும்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வாய்க்கு வக்கனே சமைச்சு போடு. என்னடியாச்சு உனக்கு? ஏன் இப்படி பொறிஞ்சு தள்ளுற? நான் செம்ம கடுப்புல இருக்கேன், போயிடு. காலையில இருந்து நல்லா தான் இருந்தா, திடீர்னு அருள் வந்த மாதிரி ஆடுறா. என்னன்னு தெரியல. ஆஹா, செம்ம டென்ஷன்ல இருக்கா போலயே. வித்யா, வித்யா, உன்னதான் கூப்பிடுறேன். வித்யா. வித்யாவா? வித்யா, வித்யா, அப்படி யாரும் இங்க இல்லையே. வாணிதான் இருக்கேன். வித்யா, சாரி வித்யா. நீதான் வித்யான்னு தெரிஞ்சா அவ என் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா. அதனாலதான். எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மாவை கொண்டு வந்து இங்க நிறுத்தாத. வித்யா, நிஜமாதான் சொல்றேன் வித்யா. அதனாலதான் உன் பேரை மாத்தி சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. சொல்லு. வித்யா, எனக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இந்த ஹெல்ப்பையும் பண்ணிட ப்ளீஸ். வித்யாங்கிறது என் அம்மா அப்பா எனக்கு ஆசை ஆசையா வச்ச பேரு. உன் சுயநலத்துக்காக என் பேரை மாத்திருவியா? வித்யா, எனக்கு வேற வழி தெரியல வித்யா. அப்படியா? சஞ்சய்ங்கிற உன் பேரை நான் சதீஷ்னு மாத்தினா நீ ஏத்துப்பியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வாணிங்கிறது நல்ல பேர் தானே? சதீஷ் கூட நல்ல பேரு தான். அப்படியே கூப்பிடவா? பேரை மாத்தி கூப்பிட்டா கடுப்பாகுதுல, அதே மாதிரிதான் எனக்கு அப்படி இருக்கு. வித்யா ப்ளீஸ் வித்யா. அவ ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். ஏற்கனவே உனக்காக நிறைய பண்ணியாச்சு. வித்யா, நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? சும்மா நடிக்காத. உன்னை எனக்கு தெரியாது. காரியம் ஆகணும்னா காலை பிடிப்ப, முடிஞ்சிட்டா கழுத்து பிடிப்ப. ஏய் வித்யா, அப்படிலாம் சொல்லாத வித்யா. சஞ்சய், சஞ்சய், கிச்சன்ல என்ன பண்ற? அது சும்மா கிச்சனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான். ஓ, காஃபி சாப்பிட வந்தியா? ஆமாமா, காஃபி சாப்பிடுதான். வாணி, காஃபி போட்டியா? போட்டேன். தேங்க்ஸ் வாணி. சஞ்சய், நீ வா. நாம நம்ம ரூம்ல போய் ஜாலியா பேசிட்டு அப்படியே குடிக்கலாம். இல்ல, நீ போ மேக்னா, நான் வரேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? வா வா. வித்யா சாரி. அட வா சஞ்சய். சாரி. சஞ்சய், ஏன் நான் வந்ததுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்க? நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? இல்ல மேக்னா, நான் இந்த ஊர்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உங்க அம்மாவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? அம்மா தான் கால் பண்றாங்க, நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹலோ மா. மேக்னா, சேஃபா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? வந்துட்டேம்மா. அங்க எல்லாம் ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சஞ்சய் எப்படி இருக்கான்? நான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ தெரியல, ஆனா நான் வந்ததுல இருந்து செம்ம டென்ஷன்ல இருக்கான். இப்போ சஞ்சய் எங்க இருக்கான்? என் பக்கத்துல தான் இருக்கான்.
2 பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். சஞ்சய் கிட்ட போனை கொடு. ம். அம்மா உன்கிட்ட பேசணுமா? ஹலோ ஆண்டி. என்ன சஞ்சய், நீ உன் தாத்தா வீட்ல இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நீ எதுக்கு திண்டிவனம் போறேன்னு போய் சொல்லிட்டு அரசனூர் போயிருக்கிற ரீசனை மட்டும் சொல்லு. எனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அது இல்ல, அது வந்து ஆண்டி, உன்னோட சீக்கிரட்டை உடைச்சாதான் என்னோட சீக்கிரட்டை வாங்க முடியும். அது மேம் நல்லா யோசிச்சுதான் மேம் பேசுறேன். எனக்கு தேவையான மொத்த லேண்ட் அங்க மட்டும் தான் இருக்கு. ஷட் அப். நோ நோ, அதெல்லாம் சரி வராது. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ஆண்டி. அதான் தாத்தா கிட்ட பேசி லேண்ட் வாங்கலான்னு வந்தேன். ஓ, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாங்க. அதான் நான் ரொம்ப சீக்கிரட்டா இதை வச்சிருந்தேன். நீ ஊருக்கு போய் இவ்ளோ நாள் ஆகுது, இன்னுமா லேண்ட் வாங்கல? இல்ல ஆண்டி, தாத்தா கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கான சிச்சுவேஷன் அமையல. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட முடிச்சா எவ்வளவு பிசினஸ் ஆகும்? ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இயர்லி 500 crores டர்ன் ஓவர் ஆகும். என் சின்ன மருமகன் வேதவழியை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான் போல இருக்கே. உன் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். மேக்னாவை பாத்துக்க. ஓகே ஆண்டி. அப்புறம் நான் சீக்ரெட் சொன்னா நீங்களும் சொல்றதா சொன்னீங்களே. நீதான் ஸ்மார்ட் ஆச்சே, நீயே கண்டுபிடி. ஆண்டி ஆண்டி. ஹே, என்ன சஞ்சய், அம்மா சொன்னாங்களா? இல்ல மேக்னா, நிஜமாவே உனக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியாதா? தெரியாது சஞ்சய். சரி. வித்யா, ஹ? வித்யா, ஹ? வித்யா. ஐயோ, மேக்னாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய சிக்கலாயிடுமே. அப்போ அம்மா சொன்ன வித்யா இந்த வீட்ல தான் இருக்காளா? வித்யா, எங்கம்மா இருக்க? ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சா பெரிய சிக்கலா போயிடுமே. நீங்க வித்யானா கூப்பிட்டீங்க? புஷ்பா சொன்ன சஞ்சய் தம்பியோட சொந்தக்கார பொண்ணு இதுதானா? ஆமாம்மா. இந்த வீட்ல வித்யா இருக்காளா? ஆமாம்மா, வித்யா இங்கதான் இருக்கா. யார் அந்த வித்யா? மா, இந்த வீட்ல இருக்கிற கதவு ஜன்னலுக்கு கூட வித்யா யாருன்னு தெரியும். உனக்கு தெரியாதா? வித்யா யாருன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, நான் சஞ்சய் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆ, உங்க முன்னாடி நிக்கிற பொண்ணு கிட்ட நம்ம வித்யா யாருன்னு சொல்லிடாதீங்க. ஏயா? கேள்வி எல்லாம் கேட்காதீங்கண்ணே. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் வித்யா பேரு வாணி. ஓ, எல்லாரும் அப்படிதான் கூப்பிடணும். ஐயா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ஐயோ, சரி விடுங்கண்ணே, வேற யாரையாவது கை கட்டி சமாளிங்கண்ணே. சரியா, நான் அப்படியே ஓகேண்ணே. பண்ணிடுறேன். ஓகேண்ணே. சொல்லுங்க, யார் வித்யா? அது அண்ணே, வந்து கூப்பிட்டியலா? ஐயோ, வித்யாவை கூப்பிட்டதுக்கு வாணி நீயே வர? அதானே, நீ எதுக்குமா வர? மா, நான் வித்யாவை தானமா கூப்பிட்டேன். யாரு வித்யா, அத சொல்லுங்க. இப்போ நான் யார கையை காட்டுறது? ஐயோ. ஏமா வித்யா, நில்லுமா. அவங்கதான் வித்யா, அவங்கதான். ஏன் வித்யா, உன்னை தோட்டத்துக்கு தானே போக சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. போ, தோட்டத்துல களை எடுக்க ஆள் வந்திருக்கு. அவங்க சரியா வேலை செய்யறாங்களான்னு பாரு. போ. என்ன பாக்குற?
போ. இவங்களா வித்யா? ஆமாம்மா, இவங்க தான் வித்யா. அவங்க அம்மா அப்பா அவளுக்கு ஆசையா வச்ச பேரு நல்லா இருக்குல்ல? நம்புற மாதிரி இல்லையே. வித்யா யாருன்னு சஞ்சய் கிட்டே கேட்கலாம். வந்த உடனே கேட்டா அவன் தப்பா நினைச்சுக்குவான். இங்க தானே இருக்க போறோம், கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அவாடி ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். ஒண்ணு இங்க வாங்க. உங்களுக்கு வித்யான்னு கை காட்டுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? மா, அவசரத்துல யாரும் கிடைக்கலமா. சின்னையா உத்தரவு. என்னம்மா பண்ண சொல்ற? எங்க அவ? என் அண்ணன் மாமியாருக்கு எதுக்குடா இந்த சிஐடி வேலை? மச்சான், உன்னை இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மச்சான். வேற என்ன நோக்கம்? இல்ல மச்சான், அவங்க பொண்ணு இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்காங்கன்னா அதான். டேய், அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. எனக்கு அந்த ஐடியா இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க மேக்னாவை உளவு பார்க்க தான் அனுப்பியிருக்காங்க. மச்சான், எப்படி மச்சான் சமாளிக்க போற? என்னை பத்தி பாதி விஷயம் தெரிஞ்சதுக்கே அம்மாவும் பொண்ணு என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இதுல வித்யாவை பத்தியும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். மச்சான், உன் குடிமை அவங்க கையில. அவ இங்க இருந்து போற வரைக்கும் வித்யா யாருன்னு தெரியாம பாத்துக்கணும்டா. மச்சான், நீ சொன்ன வித்யா கேப்பா இல்லடா? எங்கடா, பேரை மாத்தினதுல இருந்து என் மேல கொலை வெறியில இருக்கா. அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. மச்சான், உண்மையை சொல்லிட்டு பிரச்சனையை சமாளிக்கிறத விட பொய் சொல்லிட்டு பிரச்சனை வராம சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மச்சான். நீ இப்ப அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்க. சஞ்சய், சஞ்சய், ரெண்டு பேரையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறேனே தெரியலடா. சஞ்சய், என்ன நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற? பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு வீட்லயே இருக்க போர் அடிக்குது. என்ன வெளியில கூட்டு போயேன். மேக்னா, இப்பதானே வந்திருக்க, ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு போலாம். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரெஸ்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கிளம்பு. மேக்னா, இந்த கிராமத்துல எங்க கூட்டிட்டு போக சொல்ற? இங்க இருக்கிறது பழைய ஸ்கூல், விவசாய நிலம், கோவில், பம்பு செட்டு, தோட்டம், சந்தை, அவ்வளவுதான். இதுல பார்க்க உனக்கு என்ன இருக்கு? ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசுதானே சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சய், கூட்டிட்டு போ. வெளியில வேற புல்லட் நிக்குது, நான் பார்த்தேன். நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம். ஓகே? மச்சான், இன்னைக்கு நம்ம மீட்டிங் விஷயமா பேசிட்டு இருந்தோம்ல? ஆமாமா, அந்த மீட்டிங்ல. மேக்னா, எனக்கு ஜூம் கால்ல ஒரு மீட்டிங் இருக்கு மேக்னா. இப்ப என்னால வர முடியாது. உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த மீட்டிங் முக்கியமா? மச்சான், வசமா மாட்டிக்கிட்ட. வேற வழியே இல்ல மச்சான், கூட்டிட்டு போ. இப்ப என்ன பண்ணலாம்? இரு இரு.
புல்லட்ல ஊரை சுத்த போறீங்களா? இப்ப எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். மேக்னா சரி போலாம் வா. சரி. ஐயோ என்னால முடியலடா. மேக்னா ஓஹோ, பஞ்சர் பண்ணிட்டியா? வித்யா இங்கதான் இருக்காளா? இவளை கடுப்பேத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம். மேக்னா ஃபர்ஸ்ட் நாம எங்க போறோம்? சந்தைக்கா இல்ல தோட்டத்துக்கா? தோட்டத்துக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் பம்பு செட்ல ஒரு ஆட்டம் போட்டுட்டு ஷாப்பிங் போலாம். அங்க நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பல? என்ன மேக்னா கேள்வி இது? நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அதை தவிர வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இங்க இருந்து போனா தானே.